ஆ ஆ என்னப்பா? ஒன்றும் இல்லை. சித்தின்றீங்க, ஆனால் உங்களை நான் பார்த்ததே இல்லையே. இன்ஃபேக்ட் அம்மா சைடு ரிலேஷன் யாரையுமே நான் பார்த்ததில்ல. பார்த்துருக்க. எனக்கு 4 வயசு, உனக்கு 3 வயசு. அப்போ பார்த்துருக்க. எல்லாரையும் பார்த்துருக்க. அப்போதான் சண்டை வந்தது. வந்த சண்டையில் நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அம்மா ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்து இந்த பீஸ் ட்ரீட்டி வேலையை ஆரம்பித்தேன். ஆ அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த விசிட். உங்கள் அப்பா ஊரில் இல்லாத நேரமாக பார்த்து ஒரு ட்ரெஸ் ரிஹர்சல் மாதிரி. 10 நாளைக்கு தான். கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஃபுல் ஃபேமிலி ஒன்று சேர்த்துடலான்னு நினைக்கிறேன். நல்ல எண்ணம் தான், ஆனால் இந்த சண்டை எப்படி நடந்தது தெரியுமா? அதை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் அப்பா உங்கள் அப்பாவை அடிச்சு, உங்கள் அப்பா எங்கள் அப்பாவை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டி, எங்கள் அப்பா உங்கள் அப்பாவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி கதவை டமார்னு சாத்திட்டாரு. ஐயோ ஓகே. கதையை கேட்டேன், கதை விட்டேன். எப்படி இருக்கீங்கக்கா? மொரட ஒழுங்கா கூட்டிட்டு வந்தானா? முரடனா? சி பாவம், சாதுவா இருக்கா. நீங்க வேற. பாரு, இங்க கிளம்பும் போது வெறுப்பா போயிட்டு அங்க உன்கிட்ட நல்ல புள்ள மாதிரி நடிச்சிருக்கானா? வெறுப்பா? ஏன்? விடுமா, அவன் எப்பவுமே இப்படிதான். ஓகே, சாப்பிடுறியா? நிச்சயமா. பட் ஃபர்ஸ்ட் குளிக்கணும். ஐ ஸ்டிங்க். பாத்ரூம் எங்க இருக்கு? வா, நான் காட்டுறேன். பேக். பேக். தேங்க்ஸ். சித்தி சித்தி, இந்த பொண்ணு போய் சித்தின்னு சொன்னா யாரா நம்புவாங்க? ஹலோ, எப்படி திங்கிட்டா இருக்க? டெரஸ்லையா? வந்துனாரு. அங்கேயே வர வர வர. என்னடா அவ்வளோ அவசரம்? ஒரு வழியாக ஒரு அழகான ஃபிகரை வண்டியில் எடுத்துட்டு மச்சான். சரண்யாவா? எப்படி ஒத்துக்கிட்ட? இது அதோட அழகான ஃபிகர். இப்போ என் வீட்டில் தான் இருக்குது. ஊ வீட்லையா? யாரா அவ? அதாண்ட பிரச்சனையே. அது என் சித்தி மச்சான். சித்தியா? சித்தியை தான் ஃபிகர்னு சொன்னியா? லூசு பையல. 35 வயசுக்கு மேலே இருந்தா அது ஃபிகர் இல்லை, ஆன்டி. டேய், இவங்களுக்கு என்னோட ஒரு வயசு தாண்டா ஜாஸ்தி. எப்படிடா? எங்கள் அம்மா எங்கள் தாத்தாக்கும் பாட்டிக்கும் பிறந்த 4வது குழந்தை. ஆ, இவங்க 10வது. அவங்க பிறந்த ஒரு வருஷத்துல நான் பிறந்துட்டேன். உங்க தாத்தா பயங்கரமான ஆள் போல. பாட்டியை மறந்துடாதா? அடிக்கடி மறந்துடும். மறந்துடுமா? புரியலையே. அதை விடு. இப்போ நான் அவங்களை சித்தியாக பார்க்குறதா ஃபிகராக பார்க்குறதா? என்ன கேள்விடா இது? சித்தியா தான் பார்க்கணும். உனக்கு புரியல மச்சான். நான் அவங்களை சித்தியாக பார்க்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முடியலடா. ஆனால் அப்படி பார்த்தான் ஆகணும். நீ உங்களை பார்த்து அப்படி பேச மாட்டேன். அடப்பாவி, என்னடா சொல்ற? இப்போ எங்க இருக்காங்க? குளிக்கிறாங்க. குளிக்கிறாங்களா? ராஜ், ஆ, ஹாய். அம்மா சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்ல சொன்னாங்க. சாப்பிட வந்துரு. ஆ, நீங்கள் போங்க, நான் பின்னாடியே வரேன். ரெண்டா? ஆமாம், ஹாய் சொல்கிறேன். ஹாய். குளிக்கலையா? அடப்பாவி. இல்லை நீங்கள் போங்க, நீங்கள் போங்க. டேய் டேய், அது என் சித்திடா. சாரிடா, பார்க்காம இருக்க முடியல. அதே தான். அது என் வீட்டில் 10 நாளைக்கு இருக்க போகுதுடா. நான் எப்படா பார்க்குறது அது? கஷ்டமான பொசிஷன் தான். பெஸ்ட், எதுவும் செய்யாத. ஏய் மச்சான் மச்சான், அப்படி சொல்லடா. நேச்சுரலா நடக்கிறத நேச்சுரலா நடக்க விடு. சித்தியா நடந்தும் போது சித்தியா பாரு, ஃபிகரா நடந்தும் போது ஃபிகரா பாரு. ஸ்ருதி, பிளேட்லாம் எடுத்து வச்சிருமா. நான் பாத்துக்கிறேன்க்கா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. என்ன கேர்ள் ஃப்ரெண்டா? ஃபேஸ்புக்.
கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? தெரில. தெரியலையா? காலைல ஒரு சண்டை, அப்புறம் பேசிக்கவே இல்லை. ஸோ தெரில. என்ன லவ்வா? தெரில. கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்கா இல்ல அதுவும் தெரியலையா? ம் கல்யாணம் நிச்சயமாக பண்ணணும். ஆனால் அப்படி எந்த பொண்ணும் என்னை யோசிக்க வச்சதில்லை. ஓ, எப்படி யோசிக்க வைக்கணுங்களா? கல்யாணம் பண்ணா நான் பொறுப்பாக இருப்பேன் அப்படின்னு என்னையே நம்ப வைக்கணும். அப்போ இப்போ நீங்க பொறுப்பா இல்ல? சுத்தமாக இல்லை. சீரியஸ்லி? காலையில அம்மா சொன்ன மாதிரி வந்து பிக்கப் பண்ணேன். கேர்ள் ஃப்ரெண்டோட சண்டைன்ற தண்ணி தம்மு இந்த மாதிரி கெட்ட பழக்கம் ஒன்றுமே இல்லை. பிளேட்ல போட்டதை வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்ற. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அப்படி இல்லை. சும்மா மாஸ்டரோடி மாதிரி நடந்துக்கணும் இல்ல? ஆமாம்மா, அம்மா சொன்ன பேச்ச கேட்குற, கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லாத, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சாப்பாடு வேஸ்ட் பண்ணாத ஒரு ரவுடி. சுத்தமா பொறுப்பே இல்லை. சரி, ஒத்துக்கிறேன். எனக்கு ஏதோ பொறுப்பு இருக்கு. அப்படி வா வழிக்கே. சரி, இப்போ நீ பொறுப்பானவன்னு நான் உன்னை நம்ப வச்சிட்டேன் இல்ல? ம் அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. என்னடா அவ்வளோ அசிங்கமான விஷயமா? இல்லை, நான் எப்படி உங்களை போய் கல்யாணம்? விடு விடு, நீ ரொம்ப யோசிக்கிற. உன்னை பத்தி தெரியல, ஆனா எனக்கு சான்ஸ் கிடைச்சா நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். ராஜ், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இந்த பிளேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிடுறியா? ஆ ம் ம் சோ கியூட். ஸோ கியூட்னு சொன்னாடா. ஸோ கியூட்டா? ஸோ இல்லை, ஆனால் ஸோ சொன்னா. ஸோ கியூட் தானே? கியூட் தானே? மூஞ்சி அப்படி வச்சுக்காத, அசிங்கமா இருக்குது. ஸோ கியூட்டா? இதெல்லாம் கேட்கறதுக்கு இப்போ கோயில் மணி மாதிரி இருக்கும், ஆனா அது சாவு மணி. உனக்கு பொறாமடா. இது கியூட் தான், எனக்கு தெரியும். பொறாமையா? அவஸ்தைப்பட போறாடா நீ இனிமே. உனக்கே தெரியாம இந்த சோ கியூட் எல்லாம் வாங்குறதுக்கு இன்னும் என்னென்ன சீன் போட போறியோ. ஹாய். நான் ஹாய் சொன்னேன். ஏன் நான் பார்த்துட்டேன்டா. ரொம்ப தேங்க்ஸ். ஏண்டா புல்லட் ஓட்டுற மாதிரியா நடந்துக்கிற? அது என்ன லாஜிக்கு? புல்லட் ஓட்டுறவெல்லாம் பைல்வானா இருக்கணுமா? ஓட்ட தெரிஞ்சவன் ஓட்டலாம். எனக்கு ஓட்ட தெரியும். அப்போ நான் கூட ஓட்டலாமா? அதுக்கு என்ன, ஓட்ட கற்றுக்கிட்டா ஓட்டலாம். அப்போ கற்றுக்கொடு. நல்லா ஜோக் அடிக்கிறீங்க. ஏன் பொண்ணுங்க புல்லட் ஓட்டினா ஆம்பளைங்களுக்கு என்னவா? வண்டி வெயிட்டு, அதான் சொன்னேன். அதனால இந்த குடத்தை தூக்குனது யாரு? நீங்கள் சொதப்பெல்லாம் தூக்குன நீயே ஓட்டும் போது சூப்பரா தூக்குனா ஓட்டலாம். ஓட்டலாம்ல? ஆ ஓட்டலாம். சோ கியூட். ஃபர்ஸ்ட் டிக்கெட் போடு. கிளாஸ் போடு. ஆ விடுங்க.
விடுங்க ஆ. விடுங்க 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 ஆ. விடுங்க 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 அவ்வளோ ஃபாஸ்டா இல்லை மெதுவா இங்க பா. டேய் மேல சொல்றா, இப்படியே இழிச்சிட்டு உட்காந்தா என்ன அர்த்தம்? எங்க விட்டேன் பீச் ரோட்ல 4வது கியர்ல விட்ட. பீச் ரோட்ல 4வது கியரை போட்டு போயின்னு இருக்கும்போது அவ முன்னாடி நான் பின்னாடி அங்க அவ முடி அப்படியே பறந்து அந்த வாசம் என் மூக்குல ஏறிச்சு பார். என்ன ஷாம்பு போடுறா தெரியுமா? எனக்கும் தெரியாது.